ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த 1ஆம் தேதி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற இன்னும் ஆன்லைன் மூலமாய் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த மாதமும் நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் செய்வாராக. ஆமென். நேரடியாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கர்த்தர் கிருபையாய் நடத்த போகிறார். இந்த மாதம் அநேகரை கண்டிப்பாக கர்த்தர் சிறையிலிருந்து யோசேப்பை வெளியே கொண்டு வந்தது போல ஆண்டவர் துவக்கத்திலேயே வாக்கு கொடுத்தார். பல வருடங்களாய் இருக்கிற சிறையிருப்புகளிலிருந்து இந்த மாதம் நம்முடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை மறுபடியும் வேர் பற்ற செய்து உன்னை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா வம்சத்தாருக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில ஏறக்குறைய பெரிய உடைவு. அப்படி என்றால் பராக்கிரமசாலிகள், ஞானிகள் எல்லாருமே நிறைய பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள், நிறைய பேர் மரித்தும் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு விரோதமாய் நடந்த யுத்தத்திலே அங்கே இருக்கிற நிறைய பேர் மாண்டு போய் கொஞ்சம் பேர் மட்டும் மீதி இருந்தார்கள். அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, உடம்பு முடியாதவங்க, கால்கை இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், ரொம்ப தாழ்விடங்களிலே இருக்கிறவர்கள். யுத்தத்துக்கு அந்த தேசத்தை சிறைபிடித்த ராஜாக்கள் நல்லவர்களை பலரை உயிரோடு வைத்து தன்னுடைய நாட்டுக்கு வேலை செய்கிறதற்காக அழைச்சிட்டு போனாங்க. ஆனா கொஞ்சம் பேர் மீந்தி இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் கழிச்சு போட்டு இவர்களால எந்த பிரயோஜனமும் இல்லை, இவர்களை கொண்டு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அப்படி கொஞ்சம் கூட்ட ஜனங்கள் அங்கே விட்டு போகப்பட்டார்கள். ஆனா அவர்கள் எல்லாரும் இனி எதிர்காலம் இல்லை, இனி நம்முடைய வம்சத்தை கட்டி எழுப்ப முடியாது, நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படி என்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கும்போது கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மீந்து இருக்கிற கூட்டமாகிய நீங்கள் சாதாரணமான கூட்டம் நீ நினைக்காத, நீ கழிச்சு போட்ட கூட்டம்னு நினைக்காத, நீ ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லா நீ நினைக்க வேண்டாம். மீதி இருக்கிறவர்களை நான் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், மீதம் இருக்கிற உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே பராக்கிரமசாலிகள் மாறி போகலாம், உங்களுக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், என்ன கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, நான் என்ன செய்ய போகிறேன், நான் ஒருத்தரால இந்த குடும்பத்தை கட்ட முடியுமா, நான் ஒருத்தரால இந்த காரியத்தை செய்ய முடியுமா, எனக்கு எந்த பலனும் இல்லை, திறமை உள்ளவர்களே ஒன்றுமில்லாமல் கிடக்கும் போது என்னால எது செய்ய முடியும், நான் தப்பி இருக்கிறதே பெரிய விஷயம், நான் வாழ்றதே பெரிய விஷயம், நான் சுகமா இருக்கிறதே பெரிய விஷயம்.
அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்லை, சாதாரணமா இருக்கிற மீந்தி இருக்கிற உங்களை கர்த்தர் மறுபடியும் வேரூன்ற பண்ணி கர்த்தர் மறுபடியும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மீதி இருக்கிற அந்த சின்ன கூட்டம் போதும். ஆனால் நான் நம்புகிறேன், இவ்வளவு போராட்டங்கள், இத்தனை பிரச்சனைகள் வந்தும் நீங்கள் மீதியாய், அப்படின்னா மீந்திருக்கிறீர்களே, ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குது, ஆண்டவருடைய தரிசனம் நம்மேல் இருக்கிறது. இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் யாருக்காக அப்படின்னு சொன்னா, இத்தனை புயல்கள், இத்தனை பிரச்சனைகள் வந்தும் மீதி இருக்கிறீர்கள் பாருங்கள், இத்தனை நாட்களும் நிர்மூலமாகாம இருக்கிறீங்க பாருங்க, உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஆமென். மீதி இருக்கிற நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் உங்களை பத்திரப்படுத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் என்னை காப்பாற்றினதனுடைய நோக்கம், நான் மறுபடியும் வேர் பற்றி கர்த்தர் என்னை கனி கொடுக்கிறவனாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த மறுபடியும் அப்படின்ற வார்த்தை என்னுடைய இருதயத்தில் ரொம்ப ஆழமாய் பட்டது. இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, மறுபடியும். மறுபடியும் உங்களுடைய வீடுகளிலே இந்த வார்த்தையை நீங்க கண்டிப்பாக நீங்க எழுதி வைங்க. மறுபடியும் அப்படின்ற வார்த்தை. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்கள் இந்த மறுபடியும் என்கிற வார்த்தையை அவ்வளவு சுலபமா செஞ்சிட மாட்டாங்க, அவ்வளவு சுலபமா சொல்லிடவும் மாட்டாங்க. அவர்களுடைய பார்வைக்கு இந்த மறுபடியும் அப்படின்ற வார்த்தை சிலருடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளவுதான், ஒரு டைம் தான் இந்த சான்ஸ் கிடைக்கும், ஒரு டைம் தான் உன்னுடைய வாழ்க்கையில இந்த வாய்ப்பு கிடைக்கும், அதற்கு பிறகு சில வாய்ப்புகள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கிடைக்காது, இந்த காரியத்தை இழந்துட்டா மறுபடியும் பெற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டம். இந்த மறுபடியும் என்கிற வார்த்தைக்கு உயிர் கொடுக்க முடியாத இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மறுபடியும் என்கிற இந்த வார்த்தைக்கு என் குடும்பம் தகுதி இல்லை, என் பிள்ளை தகுதி இல்லை, மறுபடியும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்படுமா, மறுபடியும் எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, மறுபடியும் நான் தலை நிமிர்ந்து வாழ முடியுமா, மறுபடியும் நான் சுகத்தோட வாழ்வேனா, இந்த மறுபடியும் என்கிற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு சாத்தியமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தை வருகிறது, மறுபடியும் என்கிற வார்த்தை, மறுபடியும் என்கிற வார்த்தை. மறுபடியும் மீதி இருக்கிறவர்கள் வேர் பற்றுவார்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய குடும்பம் வேர் பற்றும், உங்களுடைய தொழில் வேர் பற்றும், உங்களுடைய பிள்ளைகள் வேர் பற்றுவார்கள். கர்த்தர் மறுபடியும் ஆழமாய் வேரூன்ற செய்து ஒரு கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுவார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். சில மரங்கள் ஒரு விசை தன்னுடைய வேரை ஆழமாய் பதித்து அந்த மரம் பிடுங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த வேர் ஆழமா போன வேறு திரும்ப அது வேர் பற்றுவது கடினம். அது ஒரு டைம் தான் அந்த ப்ராசஸ், அதுக்கு மேல அந்த ப்ராசஸ் அந்த மரத்துல பண்ண முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை மறுபடியும் வேர் பற்ற செய்வார். இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தை பார்த்து கர்த்தர் மறுபடியும் என்கிற வார்த்தையை கர்த்தர் சொல்லுவாராக. உங்களுடைய வருமானத்தை பார்த்து ஆண்டவர் மறுபடியும் என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுவாராக. திரும்ப ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு தந்தால், திரும்ப ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தந்தால் நான் இழக்க மாட்டேன், நான் அதை பத்திரப்படுத்துவேன், நான் அதை ஆசீர்வாதமா வைப்பேன். ஏற்கனவே கிடைச்ச ஒன்றை நான் இழந்துட்டேன், அது திரும்ப வருமா அப்படின்னு ஏக்கமா இருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி
முன்னாடி இருந்ததை விட மகிமையாய் நடத்துகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் மேலதாள சத்தம் கேட்கும், மறுபடியும் களிப்பின் சத்தம் கேட்கும், மறுபடியும் சந்தோஷ சத்தம் கேட்கும், மறுபடியும் குழந்தை சத்தம் கேட்கும், மறுபடியும் உங்கள் கற்பத்தை கர்த்தர் திறப்பார், மறுபடியும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார், மறுபடியும் இந்த லீபனோன் பூத்து குலுங்கி பூமியை பலனினால் நிரப்புகிற காலம் வரும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவேன். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் சிலர் சாட்சி சொல்ல போகிறீர்கள். பாஸ்டர், கர்த்தர் மறுபடியும் என நினைச்சிட்டாரு. பாஸ்டர், மறுபடியும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. மறுபடியும் ஒரு ஜெப ஆவியினால ஆண்டவர் என்னை நிரப்பிட்டாரு. மறுபடியும் அந்த பழைய பலன் எனக்கு வந்துருச்சு. மறுபடியும் அந்த பழைய அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. இந்த மாதம் மறுபடியும் மறுபடியும் ஹல்லேலூயா. யூதா வம்சத்தாரில் மீதி இருக்கிறவர்கள் மறுபடியும் வேர் பற்றி அது கனி கொடுக்கிற மாதமாய் இந்த மாதம் கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மறுபடியும் என்கிற வார்த்தையை வேதத்தில் பல இடங்களிலே நான் தேடினேன். சரி, ஆண்டவர் இந்த மறுபடியும் அப்படின்ற வார்த்தையை எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஒரு 3 வசனங்கள் என்னுடைய இருதயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக என்னை தொட்டது. அந்த 3 ஆசீர்வாதங்களையும் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். நீங்கள் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் மறுபடியும் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே மறுபடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆதி ஆகமத்திலே இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சிறைச்சாலையிலே 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருமே சந்தேக கேஸ்னால பிடிக்கப்பட்டவர்கள். ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பி ராஜாவை கொல்லுவதற்கு சதி சித்தம் தீட்டினதுல அங்க இருக்கிற நிறைய பேரை செக் பண்ணி 2 பேர் மேல சந்தேகம் வருது. ஒன்று பானபாத்திரக்காரன் மேல, இன்னொன்று சுயம்பாய்களின் தலைவன் பேரில். இவர்கள் 2 பேருமே ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமாய் ராஜாவுடைய பார்வையிலே இருக்கிறவர்கள். இவர்கள் 2 பேரும் இவங்க 2 பேர் மேலையும் சந்தேகப்பட்டு இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. இப்போ இவருடைய வாழ்க்கை என்றைக்காவது ஒரு நாள் விசாரிக்கப்படும். அன்றைக்கு குற்றவாளிகள் தூக்கிலே போடப்படுவார்கள். இது எப்படி வேண்டும் என்றாலும் நடக்கலாம். ஒருவேளை யாராவது ஒருத்தர் உள்ளே இருக்கிற நபர் ஒரு பொய்யான ஒரு காரியத்தை சொல்லி செய்யாத ஒரு குற்றத்திற்காக யாராவது ஒருத்தர் தூக்கில கூட இடப்படலாம். அப்போ இந்த பானபாத்திரக்காரனுக்கு தன்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய பயம் ஓடுது. அப்படின்னா நான் மறுபடியும் ராஜாவினுடைய வேலைக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் உயிரோட வாழ்ந்தா போதும் அப்படின்ற பயத்திலே இருக்கும்போது யோசேப்பின் மூலமாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இல்ல, மறுபடியும் நீ எந்த இடத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாயோ, எந்த நிலையிலிருந்து நீ தள்ளப்பட்டாயோ, அதே இடத்துல மறுபடியும் உன்னை நிறுத்தி நீ முன்னே ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தது போல அந்த வேலை உன்னுடைய கையிலே திரும்ப
திரும்ப கொடுக்கப்படும். அப்படின்னா இது நம்பிக்கை இல்லாத ஒன்று. சந்தேக கேஸில் ராஜாவினிடத்திலிருந்து ஒருத்தர் பிடிக்கப்பட்டால் அவர்கள் ஏற்கனவே இருந்த வேலை உடனே கொடுக்கப்பட மாட்டாது. ஏன் அப்படின்னா பானபாத்திரக்கார வேலை அப்படின்றது ரொம்ப கவனத்துக்குரிய வேலை. அந்த இடத்துல இருக்கிறவர்களை வைத்துதான் ராஜாவுடைய உயிரே இருக்கிறது. அந்த பானபாத்திரக்காரன் நினைச்சா ராஜாவை சாகடிக்க முடியும், ஈஸியா சாகடிக்க முடியும். ராஜாவுடைய நம்பிக்கையே பானபாத்திரக்காரன். அப்போ ஏற்கனவே ஒரு டவுட் வந்திருக்குது, ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மறுபடியும் அந்த வேலை அவனுடைய கரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இல்லை, நீ எந்த ஸ்தலத்திலிருந்து தள்ளப்பட்டாயோ அதே நிலையிலே மறுபடியும் உன்னை ராஜா நிறுத்துவார். நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் கர்த்தர் நம்மை நிறுத்த போகிறார். எங்க நிறுத்த போகிறார் என்றால், நீங்கள் எந்த இடத்திலே ஆகாது என்று நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ, நீங்கள் தள்ளப்பட்ட அதே இடத்திலே, நீங்கள் தாழ்ந்த அதே இடத்திலே கர்த்தர் மறுபடியும் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, என்னை மறுபடியும் நான் தாழ்ந்த இடத்திலே கர்த்தர் எனக்கு மறுபடியும் ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் தாழ்ந்த சொந்தங்கள் மத்தியிலே கர்த்தர் மறுபடியும் ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். எந்த இடத்திலே நீங்கள் தலை குனிந்தீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை மறுபடியும் கர்த்தர் உங்கள் நிலையிலே நிறுத்த போகிறார். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, நான் மறுபடியும் நீ தாழ்ந்த இடத்திலே உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சில இடங்களிலே தாழ்ந்து போகும்போது மறுபடியும் 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 நீங்கள் தாழ்ந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மறுபடியும் நீ தாழ்ந்த இடத்திலே உங்களையும் என்னையும் உயர்த்துகிற கர்த்தர். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே பெரிய உயர்வான ஒரு நாள். கோலியாத்தை கொன்று ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பேரை சம்பாதித்து ரொம்ப ஆசீர்வாதமாய் கைத்தட்டுதல், பெருமை எல்லாம் வந்தது. எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் ரொம்ப பப்ளிசிட்டி ஆனார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே தாழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை, எல்லாரும் அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை, எல்லாரும் அவனை ஒரு சாதாரணமான மனுஷனை போல நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தாவீதை மறுபடியும் கர்த்தர் தெரிந்து கொண்டு எந்த இடத்திலே அவர் தாழ்ந்து போனாரோ அந்த இடத்திலே கர்த்தர் மறுபடியும் அவனை கிருபையாய் உயர்த்தினார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் இந்த மாதம் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை, நான் உன்னை மறுபடியும் உன்னை தாழ்ந்திருக்கிற உன்னை மறுபடியும் சிங்காசனத்திலே நான் கொண்டு நான் வைப்பேன், உயர்ந்த ஸ்தானத்தில் நான் கொண்டு வைப்பேன். உங்க குடும்பத்துக்கு முன்பாக மறுபடியும் கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தினுடைய சத்தம் கேட்கப்பட்டு கொண்டு இருக்கும் போதே தாழ்ந்து கிடக்கிற உங்களை கர்த்தர் கைதூக்கி எடுத்து மறுபடியும் உன்னதமான ஸ்தானத்திலே கர்த்தர் அமர பண்ணுகிற கர்த்தர், நான் உன் தலையை உயர்த்தி மறுபடியும் நீ எந்த நிலையிலிருந்து தள்ளப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் கட்டுகிற ஒரு மாதம், மறுபடியும் அலங்கரிக்கிற ஒரு மாதம், மறுபடியும் உயர்த்துகிற ஒரு மாதம், மறுபடியும் கர்த்தர் என்னை நினைக்கிற ஒரு மாதம், மறுபடியும் என்னை வளர்த்துகிற ஒரு மாதம், மறுபடியும் என்னை வேரூன்ற பண்ணுகிற ஒரு மாதம், மறுபடியும் என்னை கனி கொடுக்க பண்ணுகிற ஒரு மாதம், மறுபடியும் என் தலையை உயர்த்துகிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை மறுபடியும் நான் வேறொன்று செய்வேன். எப்படி மறுபடியும் அப்படின்னு சொன்னா, நீ தாழ்ந்த இடத்திலே
மறுபடியும் உன் தலையை உயர்த்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நீங்கள் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென் சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆண்டவர் இந்த மறுபடியும் என்கிற வார்த்தையை இரண்டாவது தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் இடிந்து போன அலங்கங்களை கர்த்தர் கட்டுகிற மாதம், இடிந்து போன குடும்பங்களை கர்த்தர் கட்டுகிற மாதம், இடிந்து போன தொழில்களை கர்த்தர் கட்டுகிற மாதம். நெடுநாளாய் பாழாய் கிடக்கிறது, நெடுநாட்களாய் கட்டப்படாமல் இருப்பது, நெடுநாட்களாய் பராமரிக்கப்படாமல் கிடப்பதை கர்த்தர், நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு செருபாபேலாய் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இடிந்து போன அலங்கங்களை மறுபடியும் இந்த மாதம் உன் மூலமாய் நான் கட்டுவிப்பேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் வருகிறது. மறுபடியும் நீ கட்டப்படுவாய், மறுபடியும் உன்னுடைய கூடாரங்கள் கட்டப்படும், மறுபடியும் இடிந்து போன சகலவற்றையும் கட்டக்கூடிய அந்த பலனை கர்த்தர் தருவார். அதற்கான காரியங்கள் கைகூடி வரும், அதற்கான மனிதர்களை கர்த்தர் எழுப்புவார். அதற்கு ராஜாக்களுடைய கண்களிலே கர்த்தர் தயவை கட்டளை இடுவார். நீ போகிற இடத்திலெல்லாம் அநேகரிடத்திலே அந்த கட்டுகிற தயவை கர்த்தர் தருகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு விசை ஒரு 1ஆம் தேதி இதே போல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அன்றைக்கு வாக்குத்தத்த வசனம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்ற வாக்கு தத்துவம். அப்போ அந்த செய்தியை கேட்டு கொண்டிருந்த ஒரு பிரதர் அவர்களுக்கு ரொம்ப நாளாக அவருடைய வம்சத்தில் ஒரு வீடு இடிஞ்சு கிடந்துச்சு. ஆனால் அந்த வீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ரூம் இருக்குதாம். யாரெல்லாம் அந்த வீட்டில் 7 அண்ணன் தம்பிங்க, அந்த வீட்டில் போய் யாராவது ஒருத்தர் பழுது பார்த்து கட்டலான்னு வரும்போது அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு நோய் வரும். இதனாலே பல வருடங்கள் அந்த வீடு பழுதாக்கப்பட்டு யாருமே அதில் இந்த சொத்து பங்கிடும் போது யாருமே அந்த வீட்டை தங்களுக்காக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் அந்த வீட்டில் ஒரே ஒரு பிரதர் ரொம்ப ஜெபம் பண்றவர். அவங்க 6 பேரும் சேர்ந்து, நீ தான் இந்த வீட்டில் இடம் மத்தியத்தில் இருக்கிற, அதனால இந்த வீடு உன்னுடையது தான், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய மனைவி திட்டுனாங்களாம், என்னங்க எல்லாரும் கழிச்சு போட்டு அதை நமக்கு கொடுக்குறாங்களே. உடனே அவர் சொன்னாராம்மா, இல்லை கழிச்சு போட்டதை கொடுக்குறாங்கன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை நம்ம ஏற்றுக்குவோம், ஆண்டவர் நம்ம மூலமாய் செய்வார் என்று. பாருங்க, அவங்க 7 அண்ணன் தம்பிங்க பல வருடம் முயற்சி எடுத்து அந்த வீட்டை அவர்களால் பழுது பார்த்து கட்டவே முடியல, அதை இடிக்கவும் முடியல, அந்த ஏரியா போக முடியல. ஆனால் இந்த வாக்கு தத்துவத்தை பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கும்போது சொன்னாராம் ஆண்டவரிடத்தில், கர்த்தாவே யாரும் செய்யாததை கர்த்தர் எனக்கு என் கையில் தந்திருக்கிறீங்க, அதை நான் பழுது பார்க்கணும், அதை கட்டணும், முன்னாடி இருக்கிறத விட மகிமைப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணார். இந்த வாக்கு தத்துவத்தை கேட்டுட்டு ஜெபம் பண்ணி அந்த வேலையை ஆரம்பித்தார். கர்த்தருடைய பெரிய தயவில் அந்த வீட்டை ரொம்ப அழகாய் மாற்றி அந்த ஏரியாவிலே இன்னைக்கு அந்த வீடு ஒரு கலங்கரை விளக்கை போல இருக்கிறது.
அவங்களுடைய 7 சகோதரர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடு இப்போ பல லட்சம் ரூபாய் அதிகமான மதிப்புள்ளதாய் மாறினது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஞான குறைவினால் ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் இடிந்து போய் கிடக்கலாம். நீங்கள் ஆசையாய் பல வருடங்களாய் கட்டுன சில காரியங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்னைக்கு இடிஞ்சு போய் ரொம்ப நொந்து போய், மறுபடியும் நான் எப்படி கட்ட போறேன், மறுபடியும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்படுமா, எனக்கு சந்தேகமா இருக்கு பாஸ்டர், அதை கட்டக்கூடிய பலன் எனக்கு இல்லை. அன்னைக்கு பலன் இருந்துச்சு, நான் கட்டிட்டேன், இன்னைக்கு அப்படி இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் மறுபடியும் அந்த காரியத்தை உன் மூலமாய் நான் கட்டுவேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் கட்ட போகிறார். உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் உங்க மூலமாய் கட்ட போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் கட்டுவேன், நான் கட்டுவேன். அந்த பிள்ளையினுடைய இடிஞ்சு போன அந்த வாழ்க்கையை நான் கட்டுவேன். நம்புறவங்க சத்தத்தை உயர்த்தி ஆமேன் என்று ஆமோதித்து, இந்த மாதம் இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடவர்கள் செய்கிற களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தைக்காக, இந்த வார்த்தையை ஆமோதித்து, இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறதற்காய் கைகளை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுவோம், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என் மூலமாய் கர்த்தர் பல மாதங்கள் வாக்குத்தத்தம் தந்திருக்கலாம். பாஸ்டர் இத்தனை வாக்குத்தத்தம் தந்தாரே, ஆனா ஏன் இப்படி நடக்குது? இல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் இருதயம் பயப்படவே வேண்டாம், உன் இருதயம் கலங்கவே வேண்டாம். இதோ இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே நான் மறுபடியும் பழுது பார்க்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் பழுது பார்க்க ஆரம்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் கட்ட போகிறார். மறுபடியும் உன்னுடைய வேலையை கர்த்தர் கட்ட போகிறார். ஹalleluya. காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரம்ப பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிறது, மறுபடியும் ஆமென் சொல்லுங்க. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் 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 மீண்டும் கட்டுகிற ஒரு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். நான் என்ன பண்ண போறேன்னா, நீ எந்த ஸ்தானத்தில் தாழ்ந்து போனாயோ, எந்த இடத்திலே உன்னை தாழ்த்தினார்களோ அதே இடத்திலே மறுபடியும் உன்னை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் மறுபடியும் என்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். மறுபடியும் நான் உன்னை என்ன செய்வேன் என்றால், உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த மாதம் சாதாரணமான மாதம் அல்ல. இந்த மாதம் இடிந்து போன அலங்கங்கள் கட்டப்படுகிற ஒரு மாதம். உடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் கட்டப்படுகிற ஒரு மாதம். ஆமென். இடிந்து கிடக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் பழுது பார்க்கிறதற்கு ஒரு நெகேமியாவை கர்த்தர் எழுப்பினது போல, பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்க விசுவாசத்தை கர்த்தர் கட்ட போகிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் கட்ட போகிறார். மறுபடியும் கட்டுகிற மாதம். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு ஆசீர்வாதத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் சங்கீதம் 71வது சங்கீதத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 71வது சங்கீதத்திலே 71வது சங்கீதம் 21வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சங்கீதக்காரன் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையிலே நிறைய ஆறுதல்களை அவர் பார்த்திருக்கிறார்.
நிறைய சூழ்நிலையிலே ஆண்டவர் அவரை ஆறுதல் படுத்தி இருக்கிறார், தேற்றி இருக்கிறார், தட்டி கொடுத்திருக்கிறார். ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது அவருடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, என்னை இந்த இடத்திலிருந்து என்னை என்ன பண்ண முடியாதுன்னா, என்னை தேற்றவே முடியாது, என்னை ஆற்ற முடியாது. பொதுவாக நீங்க யாக்கோபனுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிப்பீர்களே, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தோல்வி நேரத்தில் ஆண்டவர் அவனை தேற்றினார், அவனுடைய பிள்ளைகள் அவனை தேற்றினார்கள், அவனுடைய சூழ்நிலை அவனை ரொம்ப அழகா தட்டி கொடுத்து அவனை தேற்றிருச்சு. ஆனா யோசேப்பு என்கிற தன்னுடைய பிள்ளை மரிக்கும் போது யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னை யாருமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா, என்னை தேற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, என்னுடைய காயத்திற்கு மருந்து போடுகிறதற்கு இந்த உலகத்துல எந்த மருந்துமே கிடையாது, என்னை தேற்றவே முடியாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து தான் என்னை துக்கத்தோடு நீங்க கல்லறைக்கு அனுப்புவீங்களே தவிர என்னை எதை கொடுத்தும் என்னை தேற்ற முடியாது. ஆனால் வேதம் இந்த இடத்துல சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் நீர் என்ன பண்ணுவீர் என்றால் என்னை தேற்றுவீர், மறுபடியும் என்னை தேற்றுவீர். மூன்றாவதாக இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னுடைய காயத்தை யாராலும் ஆற்ற முடியாது. யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுறாருன்னு எனக்கு தெரியல, யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய அழுக்கு பாஸ்டர், இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கரும்புள்ளி, இதை மாற்ற முடியாது, என்னை தேற்ற யாரும் முடியாது. எத்தனை ஆறுதல் கொடுத்தாலும் எத்தனை உதவி செஞ்சாலும் அந்த வருத்தம் என்னுடைய இருதயத்துல இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நான் அவ்வளோ பெருசா நான் இழந்துட்டேன். ஏதாவது ஒருத்தரை ஒருவேளை மரணத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கலாம், உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மரித்து போயிருக்கலாம், உங்க மரித்து போன அந்த நபருடைய எண்ணங்கள் உங்களை சுற்றி சுற்றி யாருமே அந்த மனுஷனுடைய அந்த இடத்துல யாருமே உங்களுக்கு ஃபில் பண்ண முடியாம இருக்கலாம். எங்க அம்மா இருந்த இடத்தை யாருமே பூர்த்தி செய்ய முடியாது, எங்க அப்பா இருந்த இடத்தை யாருமே பூர்த்தி செய்ய முடியாது, என்னை யாருமே இந்த விஷயத்துல தேற்றவே முடியாது, நான் சாகிற வரைக்கும் இந்த துக்கத்தோடு தான் நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தேற்றுவேன். மறுபடியும் கர்த்தர் உங்களை தேற்றுவார். மறுபடியும் ஆண்டவர் தன்னுடைய கரத்தை உங்கள் தோள்கள் மேல போடுகிறத இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் உணரப் போகிறீர்கள். கர்த்தர் உணர வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய ஆறுதல் உங்கள் நிறைய பேருக்கு வரப்போகிறது. அந்த ஆறுதல் யாரும் கொடுக்க முடியாத ஒரு ஆறுதலாக இருக்க போகிறது. அந்த ஆறுதலை ஆண்டவர் உங்களுக்கு தரும்போது எத்தனை பேர் உங்களை காயப்படுத்த நினைத்தாலும் இனி நீங்கள் காயப்பட மாட்டீர்கள், நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். காரணம் என்னவென்றால், உங்களை தேற்றுகிறவர் பரலோக தேவன். இன்றைக்கு சொந்தங்கள் எல்லாம் உங்களை காயப்படுத்தலாம், சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் உங்களை காயப்படுத்தலாம். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ஒரு ஊண்டிங்கா இருக்கலாம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுடைய இருதயம் அப்படியே உடைஞ்சு போகலாம். இவங்கெல்லாம் பேசுறது மாதிரி நான் இருந்துட்டேனே, இவங்க இப்படி என்ன பேசுறாங்களே, என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு மாறாய் என்னை இவ்வளவு காயப்படுத்துகிறார்களே. ஆனா ஆண்டவர் மட்டும் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா உன்னை தேற்றுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த கணவனாரால் பட்ட காயங்கள் சீக்கிரமாய் மாறப்போகிறது. அந்த சொந்த ஜனங்களால் பட்ட அந்த காயம் இந்த மாதத்தில் ஆறப்போகிறது. நாள் தவறாமல் இருக்கிற மனசுக்குள்ளே இருக்கிற வருத்தம், இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கும்போது, பாஸ்டர் இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான் பாஸ்டர் இந்த வார்த்தை. அவர் எவ்வளோ என்னை தேற்றணும்னு நினைக்கிறாரு, ஆனால் என் மனசுக்கு ஆறுதலே இடம் கொடுக்க மாட்டேங்குது. நீ எப்படி என்னை தேற்றுவ? நீ இவ்வளவு எனக்கு விரோதமாக பண்ணிட்டியே. என்னென்னமோ அந்த வார்த்தை
வார்த்தைகள் மறுபடியும் உங்க இருதயத்தை காயப்படுத்திட்டே இருக்குது. இரவு தூங்க போகும்போது, தெருவில் நடக்கும்போது, நல்ல காரியங்களுக்கு போகும்போது அந்த இருதயத்தில் மட்டும் அந்த துக்கத்தை யாராலும் எடுத்து போடவே முடியல. ஆனா கர்த்தர் மட்டும் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், இல்லை இந்த மாதம் மறுபடியும் நான் உன் காயங்களை ஆற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன், நீ ஆறுதல் அடைவாய். உன்னுடைய இருதயத்திலே பல நாட்களாய் இருக்கிற அந்த இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை கர்த்தர் ஆற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணுகிற மாதம் இந்த மாதமாய் மாறப்போகிறது. இந்த மாதம் என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். கர்த்தருடைய தேறுதல் இந்த மாதம் நமக்கு கிடைக்க போகிறது. அந்த கம்ஃபர்ட் ஜோன் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தரப்போகிறார். இதுவரையிலும் யாரும் கொடுத்திராத ஒரு ஆறுதலை இந்த மாதம் கர்த்தரே உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இப்ப அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு 10 டைம் நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 31வது வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். சத்தமாய் சொல்லுங்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், யூதா வம்சத்தாரில் மீதி இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த மாதம் கர்த்தர் மறுபடியும் உங்களை நட்டு உங்களை வேர்விட பண்ணி மேலே கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் மறுபடியும் உங்களை கட்டுகிற மாதம், மறுபடியும் உங்களை கர்த்தர் நினைக்கிற மாதம், மறுபடியும் உங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துகிற மாதம். இந்த மாதம் இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் மறுபடியும் 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 உன்னை நான் தலை நிமிர பண்ணுவேன். ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் எழும்பி நின்று சொல்ல போகிறோம். மறுபடியும் என்னை தேற்றுகிற கர்த்தர், மறுபடியும் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை கட்டுகிற கர்த்தர். உங்கள் தலைகள் மேல் கரத்தை வைத்து நீங்க சொல்லுங்க, மறுபடியும் என்கிற வார்த்தை எனக்கு சொந்தமானது. ஹalleluya. யார் சொன்னா மறுபடியும் உங்களை அதுக்கு செய்ய முடியாது, யார் சொன்னா மறுபடியும் அதை நீ பார்க்க முடியாது. ஆனா அந்த எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி கர்த்தர் மட்டும் உங்க தோளை தட்டி உங்க பக்கத்துல வந்திருந்து சொல்றாரு, மறுபடியும்ன்ற வார்த்தை உலகத்துல இருக்கிற மனுஷனுக்குரியது இல்லப்பா, எனக்குரியது. நான் மறுபடியும் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்களை மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வைப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. Thank you Jesus. இழந்ததெல்லாம் திரும்ப தருகிற கர்த்தர். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி நான் நம்புறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மாதம் இது பென்ஸ் பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது நாட்டினுடைய ராஜாவினுடைய வார்த்தை அல்ல. இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த வல்லமை பொருந்திய தேவனுடைய வார்த்தை. அதனால இந்த வார்த்தை யாருடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். சத்தமா ஜெபம் பண்ணிட்டேன். சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க. நன்றி அப்பா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன
விசுவாசிக்கிறீர்கள்? என் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலையும் நீங்க இந்த மாதம் பார்க்கிற இடத்துல நீங்க எழுதி வைக்க வேண்டிய ஒரு பெரிய வாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, மறுபடியும் மறுபடியும்ன்ற அந்த வார்த்தையை எழுதிட்டு நான் சொன்ன இந்த 4 வசனத்தையும் கீழே வந்து நீங்க எழுதுங்க. 1 ஏசாயா 37, 31. 2வது ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13வது வசனம். 3வது எரேமியா 31வது அதிகாரம் 4வது வசனம். 4வது சங்கீதம் 71வது சங்கீதம் 21வது வசனம். இந்த 4 வசனத்தையும் கீழே குறிப்பிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, மறுபடியும் அதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், சொல்லுங்க சத்தமா, 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்ன, எழுந்து நிற்பான். எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, யூதா வம்சத்தாரில் மீந்திருக்கிறவர்கள் அதுல ரொம்ப மறுபடியும் அதுல ஒரு வசனம் வேர் பற்றினா கூட பரவாயில்ல, வேர் பற்றி அப்படின்னு எழுதியிருந்தா கூட பரவாயில்ல, கீழே எங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே உங்களை குறிச்ச ஹோப் இல்லாம இருக்கலாம். ஹலோ, இந்த உலகத்துல யாருக்குமே உங்களை குறிச்ச ஹோப் இல்லாம இருக்கலாம், உங்களை குறிச்சு உங்களுக்கே ஹோப் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எங்க வேர் பற்ற செய்வேன்னா மேல இல்லை, அப்படின்னா உனக்கு ஆணி வேற வைப்பேன்னு அர்த்தம். மறுபடியும் உன்னை யாரும் பிடுங்காதது மாதிரி உன்னை கீழே வேர் பற்றி மேல என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன, யாரையாமோ யூதா வம்சத்தாரில் தப்பி தப்பி, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் தான் தப்பி மீந்திருக்கிறவர். ஆமென் தானே. நம்ம யாருமே டைரக்டா வந்து நிக்கிறவங்க இல்ல, எல்லாருமே தப்பிச்சிட்டப்பா, அந்த ஆக்சிடென்ட் தப்பிச்சிட்டப்பா, அந்த பிரச்சனைல இருந்து தப்பிச்சிட்டப்பா. நீங்களும் நானும் பிறப்பிலிருந்தே எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ நாசமோசங்கள், நம்மளே நம்முடைய உயிரை மாக்கணும்னு நினைச்சோம். கர்த்தர் எல்லாத்துல இருந்தும் மோசைய மாதிரி நம்மளை கர்த்தர் தப்பிச்சு வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைய கர்த்தர் தப்பிச்சு வச்சிருக்கிறாரு, உங்க மகனை கர்த்தர் தப்பிச்சு வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளை மரிக்க வேண்டியது, உங்க பிள்ளை அழிய வேண்டியது, ஆனா கர்த்தர் தப்பிச்சு வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் வம்சத்துல தப்பி மீந்திருக்கிறவர்களை நான் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே. ஹல்லேலூயா. இந்த மாதம் கீழே கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங் பண்ணி மேல கனி கொடுக்கிறவர்களா. இதுவரைக்கும் கீழே ஒருவேளை வேர் இல்லாம மேல கனி கொடுத்திருக்கலாம். அதனாலதான் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில சீக்கிரமா பிடுங்கி நம்மளை போட்டுட்டாங்க. நிறைய பேர், நிறைய மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மேல ரொம்ப அழகா பூத்து குலுங்கி அவ்வளவு கனிகள் இருக்கும், ஆனா வேறு அடியில இருக்காது. அதனால ஈஸியா அதை அழிச்சிடலாம், காத்தடிச்சாலே அழிஞ்சிரும். யூதா வம்சத்தாருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆசீர்வாதம் அதுதான். அவங்களுக்கு மேல ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாங்க, யாரு பார்த்தாலும் அவங்கள பொறாமப்படுற அளவுக்கு இருந்தாங்க. ஆனா கீழே அவங்க என்னென்ன ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை வேறு இல்லை. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் மறுபடியும் உன்னை கட்டும்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, உன்னை கீழே வேறு பெற்ற பண்ணுவேன். உன்னுடைய அஸ்திபாரத்தை முதல்ல நான் பலப்படுத்துவேன். அஸ்திபாரத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க அஸ்திபாரத்தை இந்த மாசம் கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ண போறேன். இனி உங்களை பிடுங்க முடியாத அளவிற்கு, அழிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் அஸ்திபாரத்தை கர்த்தர் நிலைப்படுத்தி மேலே கனி கொடுத்து. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக மறுபடியும் நான் எந்த இடத்துல தாழ்ந்தேனோ அதே இடத்துல கர்த்தர் என்னை இந்த மாதம் மறுபடியும் கர்த்தர் தலை நிமிர பண்ணுகிறார்.
கவனிங்கள், இந்த மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை ரொம்ப ஷார்ட்டா. ஒன்று ஏசாயா 37ஆம் அதிகாரம் 31வது வசனம், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்களை நான் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே அவர்கள் கனி கொடுப்பார்கள். மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் மறுபடியும் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்றால், மறுபடியும் தாழ்ந்த உங்களை மறுபடியும் கர்த்தர் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் என்ன செய்ய போறார்? மறுபடியும் இடிந்து போனதை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் உன்னுடைய குடும்பத்தை நான் கட்டுவேன், மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன், மறுபடியும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கட்டுவேன். மறுபடியும் கட்டுகிற தேவன், மறுபடியும் கட்டுகிற தேவன். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மாதம் மறுபடியும் என்று நமக்கு சொல்லுகிற ஆண்டவர், நான் மறுபடியும் உன்னை தேற்றுவேன். இந்த மாதம் ஏதோ ஒன்றை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். இதுவரையிலும் யாரும் கொடுக்க முடியாத ஆறுதல் இந்த மாதம் உண்டாக போகிறது. எந்த காரியத்திலே ஆறுதல் அற்றிருக்கிறீர்களோ, இனி என்னை தேற்றவே முடியாது என்று நினைக்கிறீர்களோ, அந்த காரியத்திலே இந்த மாதம் கர்த்தர் உங்களை தட்டி கொடுத்து தேற்றி நீங்கள் திருப்தி அடைகிறது போல ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த பாட்டை பாட போறோம். கரங்களை தட்டி, கடந்ததை நினைச்சு நான் கலங்க மாட்டேன், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் கூட தேவன் உங்களை நடத்த போகிறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, கர்த்தர் புதியன பாடுவோம். மாதத்தில் நீ காண்பா, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் விடமா. இப்ப சொல்லுவோம், தாங்கிட ஜீசஸ் தப்பி செல்ல. தப்பி செல்ல, நான் தப்பி செல்ல வழி செய்வார். கைகளை மேல தட்டி, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு. ஒரு வார்த்தை கூட சொல்லுவோம், நல்லதோ போராட்டம் போராடு, விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோ பாடும், ஹalleluya. நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு, நேசர் வருகை தந்திடுவார், நேசர் வருகை தந்திடுவார்.
நேசர் அருகாய் தங்கிடுவார். என் நேசர் அருகாயில். இப்ப கைகளை மேல கலங்கிடவே வேண்டாம், சத்தமாய் பாடுவோம். வல்லம் கர்த்தருடைய அக்கினி இப்போ இந்த மாதத்துல ஒவ்வொருவர் மேலும் நதியாய் நதியாய் வல்லம் 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 இயேசுவுடைய மகிமை இப்பொழுது யூதா வம்சத்தாரில் மீதி இருக்கிறவர்களை கட்டுகிற கர்த்தருடைய மகிமை, கட்டுகிற கர்த்தருடைய மகிமை இப்போ நதியாய் ஒவ்வொருவர் மேல் கைகளை தட்டி, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை தட்டி, முழு வெள்ளத்தோட கரங்களை தட்டி, யூதா வம்சத்தாரில், ஓ யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்களை மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். Thank you Holy Spirit. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நிறைவேற்றும் அப்பா. நிறைய பேர் உடைஞ்சு போய் இந்த வார்த்தையை கேட்கிறாங்கப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த உலகம் எங்க பிள்ளைய பார்த்து அப்படிதான் சொல்லுது, மறுபடியும்ன்ற வார்த்தை உனக்கு பொருந்தாது, மறுபடியும்ன்ற வார்த்தை இந்த பிரச்சனைக்கு பொருந்தாது, மறுபடியும்ன்ற வார்த்தையை நீ சொல்லிட்டு தெரியாத, மறுபடியும்ன்ற வார்த்தை உன் வாழ்க்கையில சான்ஸே இல்லை. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில மறுபடியும்ன்ற அந்த வார்த்தைக்கு இடமே இல்லை. என்ன பண்ணினாலும் பழையது போல மறுபடியும் வருமா? உண்மைதான் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு எங்க பிள்ளைங்க நிறைய பேர் உடைஞ்சு போய் தான்ப்பா இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போதே கூட அப்படிதான் நினைக்கிறாங்க, மறுபடியும்ன்ற அந்த வார்த்தைக்கு என் வாழ்க்கையில ஒரு ஹோப்பு கூட இல்லையே, எப்படி மறுபடியும் நான் அந்த 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 காரியத்தை எப்படி நான் மறுபடியும் பழையது போல? இந்த காரியத்தை யோசிக்கும் போதே என் பிள்ளைங்க நிறைய பேருக்கு முன்னாடி கேள்விக்குரிய தவிர வேற ஒண்ணுமே இல்லப்பா. பாஸ்டர், என் மூத்த பிள்ளைய நினைச்சா அப்படிதான், என் கடைசி பிள்ளைய நினைச்சா அப்படிதான் பாஸ்டர். மறுபடியும் அப்படின்னு சொல்றதுக்கு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? இந்த வயசுலயே அவன், இந்த வயசுலயே அவ. ஆனா இத்தனை வார்த்தைகளும் எதிர்த்து நிற்கும் போது உங்க வார்த்தை மட்டும் யூதா வம்சத்தாரில் மீதி தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய வார்த்தைகளையும் முறியடித்து நிலைப்படுத்துகிற உங்க வார்த்தை இப்போ நான் ஜெபிச்சிட்டு இருக்கும் போதே இந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கிறதற்கு வாங்க ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே. ஜீசஸ், மறுபடியும்ன்ற வார்த்தையை சொல்லுங்கப்பா. எங்க பிள்ளைகளை பார்த்து பேசிட்டீங்களே ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இது யூதா வம்சத்தாருக்கு மட்டும் இல்ல, இது எங்களுக்கும் சொந்தம், இது எங்களுக்கும் சொந்தம். விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி அத்தனை பேரும் மறுபடியும்ன்ற அந்த வார்த்தைக்கு
இவ வாழ்க்கையில எந்த தகுதி மேலேன்னு கொண்டு வந்து நிறுத்தும் போது என் வாழ்க்கையில மறுபடியும் அந்த வார்த்தைக்கு வார்த்தை வரவே வராதா, மன்னிப்பே இல்லையா அப்படின்னு நிற்கும் போது திரும்பி பார்த்து நீங்க இல்ல மறுபடியும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பை தரேன், மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பை தரேன். அந்த தேவனுடைய மகிமை, அந்த தேவனுடைய வார்த்தை இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் பிள்ளைகள் மேலையும் நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அவர்கள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை எல்லாவற்றிலும் என் இயேசுவனுடைய தயவுள்ள கரம் இந்த மாதம் முழுதும் எங்க பிள்ளைகளோட டிராவல் பண்ணட்டும் ஆண்டவரே. எங்க திருச்சபைக்காக அந்த வாங்கப்பட்ட அந்த கடன் தொகையை நாங்க கட்டி முடிக்கிறதற்கு கர்த்தர் இந்த மாதத்திலையும் ஒரு உதவியை நீங்க அனுப்புங்க ராஜா. சீக்கிரத்தில் அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆலயத்தினுடைய அந்த கிச்சன் வேலையை ஆரம்பிப்பதற்கு ஒரு கையளவு மேகத்தை கர்த்தர் அனுப்பி தேவைகளை கர்த்தர் ஆச்சரியமா சந்திங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்காய் உழைக்கிற, ஓடுகிற, தாங்குற, எனக்காக ஜெபிக்கிற எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க திருச்சபையில, இன்னும் ஆன்லைன் மூலமாய் பல இடங்களில். அவங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் என் காதுகளில் சாட்சியை கேட்டுட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய சாட்சிகளை இந்த மாதம் கர்த்தர் எழுப்புங்க ஆண்டவரே. கிரகிக்க முடியாத அற்புதங்களை இந்த மாதத்துல கர்த்தர் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பா. இந்த மாதம் நீங்க செய்கிற அந்த அதிசயத்தை பார்த்து நாங்க பிரமிக்கணும். இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி, குழந்தை உருவாச்சுன்ற ஒரு நல்ல செய்தி, திருமணம் நிச்சயப்பட்டதுன்ற ஒரு நல்ல செய்தி, சம்பள உயர்வு கிடைச்சிச்சுன்னு ஒரு நல்ல செய்தி, வேலை கிடைச்சிச்சுன்ற ஒரு நல்ல செய்தி, ஓ ஹalleluya, இந்த வியாதி சுகமாச்சுன்னு ஒரு நல்ல செய்தி. இப்படிப்பட்ட நல்ல செய்திகளினால் எங்கள் காதுகளை கர்த்தர் நிரப்புகிற ஒரு நாள் இந்த மாதத்துல வரட்டும் சுவாமி. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. இன்றையிலிருந்து 90 நாட்கள் இந்த முழு பரிசுத்த வேதாகமத்தையும் இந்த 3 மாசத்துக்குள்ள வாசிச்சு முடிக்கிறதற்கு நாங்க எடுத்திருக்கிற அந்த தீர்மானத்தை கிருபையாய் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா. அதுக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது ராஜா. எத்தனை பேர் அதற்கு பேர் கொடுத்திருக்கிறாங்களோ, எத்தனை பேர் அதுக்கு முன்னாடி நிற்கிறாங்களோ, அத்தனை பேரும் இந்த 3 மாதத்துக்குள்ள இந்த வேதத்தை படிச்சு முடிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு கிருபையை தருவீராக. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.